Hey guys, welcome back to our channel VenuMadhu's kitchen. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இட்டாலியன் ரெசிபி தான் பார்க்க போறோம். As you saw at the thumbnail, நம்ம வந்து இன்னைக்கு காங்கிலியன் பாஸ்தா வந்து பண்ண போறோம். ஸோ இது வந்து சீஷெல் பாஸ்தா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி இருக்கும் என்னன்னு. ஸோ பாருங்க இதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீஷெல் மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்டஃபிங் நம்ம என்னது மேத்தி இல்லைன்னா வந்து பாலக்கீரை அந்த மாதிரிலாம் வச்சுட்டு கூட வந்து இதில் ஸ்டஃப் பண்ணுவாங்க. இதில் ஸ்டஃப் பண்ணி கூட நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணலாம். கண்டிப்பாக வந்து அந்த ரெசிபி வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் வெறும் ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துருந்தா ஃபிசிலி பாஸ்தா, அப்புறம் வந்து மேக்ரோனி, ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணியிருக்கோம். வாட்டர் வந்து பாயில் பண்ணணும். வாட்டர் வந்து பாயில் ஆகாமலே நம்ம வந்து இது எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து சீஷெல் பாஸ்தா வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ பாருங்க பார்க்கறதுக்கு வந்து இது இப்படிதான் இருக்கும். ஸோ ஆட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு 3 to 4 minutes அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரைன் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள் நான் வந்து காங்கிலியன் வந்து ட்ரைன் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நல்லா குக் ஆகிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ கூல் வாட்டரை வச்சு ஒரு தடவை வாஷ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்டிஃபாக நல்லா இருக்கும். ஓகே, இப்போ இது ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம ஒயிட் சாஸ் பண்ணிடலாம். ஒயிட் சாஸ் பாஸ்தாவுக்கு கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து இந்த ஒயிட் சாஸ் வந்து நான் கவர் பண்ணலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆக்சுவலாக நம்ம ஒயிட் சாஸ் வந்து எப்படி பண்ணுறது சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதனால இதுக்கப்புறம் ஒயிட் சாஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன ப்ரொசீஜர் பண்ணுறோம் அப்படின்றது காட்டுறேன். ஸோ ஒயிட் சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, நம்ம பட்டர் ஆட் பண்ணோம் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மைதா ஒரு 2 டேபிள் ஸ்பூனும், அதுக்கப்புறம் பால், கொஞ்சம் பெப்பரு, சால்ட்டு, சில்லி ஃப்ளேக்ஸு. ஸோ அதாவது பெப்பர் பவுடரு, சில்லி ஃப்ளேக்ஸு, சால்ட்டு, அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு இவ்வளோ க்ரீமியான ஒயிட் சாஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து சாட் மசாலா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஹெர்ப்ஸ் ஃப்ரீ, கொத்தமல்லி, ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் நம்ம எதுவுமே சேர்க்கல. வீட்டில் எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு ஸ்டைல் ஆஃப். இப்போது க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்தளவுக்கு டெக்ஸ்டர் இருந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வந்து காங்கிலியன் பாஸ்தா ட்ரைன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது வந்து ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக, மொத்தம் ஒரே வாட்டி சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ தட் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நல்லா ஒரு வாட்டி சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஒயிட் சாஸோட நல்லா வந்து கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ட்ரை ஆகக்கூடாது, நல்லா ஜூஸியாக இருக்கணும்.
நான் ஏற்கனவே உங்கள் பாஸ்தா வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன், ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது. இந்த மாதிரி நல்லா வந்து ஜூஸியாக இருக்கணும். ஒயிட் சாஸ் அதனால தான் வந்து கொஞ்சம் தாராளமாக செய்யணும். ஸோ இப்போ வந்து இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹெர்ப்ஸ் ஃப்ரீ, உங்களுக்கு வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே வந்து அதே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து இட்டாலியன் இதில் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ வந்து டடான், சீஸ் வந்து கொஞ்சம் கிரேட் பண்ணியிருக்கேன், சில்லி ஃப்ளேக்ஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், பார்த்தீங்களா, காங்கிலியன் ஹெர்ப்ஸ் ஃப்ரீ பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக VenuMadhu's கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.